ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்னா. நாராயணியத்தினுடைய 32வது தசகத்துல மத்ஸ்யாவதாரத்தினுடைய வைபவங்களை எல்லாம் வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டத்ரி 6வது ஸ்லோகத்தை முடிச்சு அந்த தசகத்துல 7வது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். சத்தியவிரத மகாராஜா தான் ஒரு பிரளயத்துல எம்பெருமான் போட்ட உத்தரவுப்படி தனக்கு பூமாதேவியே படகாக வர அந்த படகுல தான் ஔஷதிகள் மூலிகைகள் எல்லாத்தையும் ஏத்திண்டு சப்த ரிஷிகளையும் அதில் உட்கார வச்சுண்டு ஆத்ம ஞானத்தினுடைய உபதேசத்தை பெறுவதற்காக மத்ஸ்யாவதாரம் சுவாமி எப்ப வடுத்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு அந்த படகுல அவன் பயணம் பண்ண ஆரம்பிக்க பட்டத்திரியும் 32வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை அழகா துவங்கினாராம். குருவாயிரப்பா ஐஷா கிருத்தியம் யோஜன லக்ஷ தீர்கமோ ததான முச்சை ஸ்தர தேஜசம் த்வமோ நிரீக்ஷ்ய துஷ்ட முனயத்வதுக்த்யா தொத்துங்க ஸ்ருங்கே தரணிம் பபந்துகோ. நீ மத்ஸ்யாவதாரை எடுத்த படக சுத்தி பெரிய மீனா வந்து நீ அப்படியே சுத்திண்ட. நாராயண பட்டத்திரி அழகா ஒரு கணக்கு சொல்றாராம். சுவாமி எடுத்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய நீளம் அகலம் இதெல்லாம் எவ்வளவுன்னா யோஜன லக்ஷ தீர்க்கமோ, அதாவது 1,00,000 யோஜனை விஸ்தீர்ணத்துக்கு மீனா உருவெடுத்த. குருவாயிரப்பா ஒரு யோஜனைன்றது 10 மைல், நீ 1,00,000 யோஜனை எடுத்தேன்னா 10,00,000 மைல் அளவுக்கு உயர்ந்த நீ மத்ஸ்யாவதாரத்தினுடைய ரூபத்தை எடுத்துண்டு ஒத்த கொம்ப நீ பெருசா நீட்டிண்ட. தங்க நிறத்தை நீ சொர்ணமயமான ஒரு தேகமாக வரவழைச்சுண்டு இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு உருவத்தோட அந்த படகை சுத்தி சுத்தி வந்த சத்தியவிரத மகாராஜாவும் தங்களுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு கையை கூப்பிண்டு ஒன்ன சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சான். பிரபோ, காண கிடைக்காத மத்ஸ்யாவதாரத்தினுடைய ஒரு பெருமை எனக்கு சர்வ அனுகிரகத்தை உண்டு பண்றது. அநாத்ய வித்யா உபகதாத்ம சம்விதகாக தன்மூல சம்கார பரிஸ்ரமாதுராக எதிர்ச்சயா உபஸ்ருதா காயமாப்னியுகோ விமுக்திதோ ந பரமோ குருர்பவன். பாகவத ஸ்லோகமாக பேசித்து மத்ஸ்ய ரூபியே, உங்களை பார்த்தா ஒரு அஜ்ஞானத்தால பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவனை காப்பாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குருவாத்தான் எங்களுக்கு தரிசனத்தை அளிக்கிறேன். ஆரம்பத்தில் அஜ்ஞானத்தால மறைக்கப்பட்ட ஆத்ம ஞானத்தை உடைய எங்களை போல இருக்கிற வாளுக்கும் அவித்தையில உலக வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சம்சாரத்துல தற்செயலாக வந்து ஒரு குருவை ஆசிரியிச்சான்னா அந்த குருவனுடைய கடாட்சம் கிடைச்சதுன்னா அவனுக்கு அதை விட என்ன பெருமை இருக்கு. பகவானான தாங்கள் எங்களுக்கு குருவா மாத்திரம் இல்ல, விமுக்தி தோன பரமோ குருர் பவான், பரமகுருவாக இருந்து மத்ஸ்யாவதாரத்தில் எங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றார். இப்படி பட்டத்ரி இந்த தசகத்துல குருவாகவும் பரமகுருவாகவும் சத்தியவர்தன் மத்ஸ்யமூர்த்தியை சோஸ்திரம் பண்றதுன்ற ஒரு வைபவம் பாகவதமும் நாராயணியும் சேர்ந்து சொல்லக்கூடிய இன்றைய தினத்தினுடைய ஒரு பெரிய ஒத்துமை என்னன்னா, ஆழ்வார்களுக்குள்ளே பரமகுருவாகவும் லட்சுமிநாத சமாரம்பா நாத யாமுன மத்தியமாம்னு பரமபதநாதன், மகாலட்சுமி, விஸ்வக்சேனர் ஆழ்வார்களுடைய வரிசையில குரு பரம்பரையில முதலாக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அவர் விஸ்வக்சேனனுடைய அபரிமிதமான அவதாரம்னு சொல்லுவோம். அத நம்மாழ்வார் அவதரித்த புண்ணியமான தினமான வைகாசி விசாக தினம் இன்னைக்கு தற்செயலாக குரு சோஸ்திரத்தை பண்ணக்கூடிய இந்த ஸ்லோகத்துல நாராயணியத்துல நமக்கு அமைஞ்சிருக்கிறதுன்றது நாம பண்ண ஒரு பெரிய பாக்கியம். இதே சூழ்நிலையில நாம் இப்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலையும் பார்த்தோம்னா
அதுவும் பகவான் ஒரு ஞான குருவாக உபதேசம் பண்ண ஒரு க்ஷேத்திரமாகத்தான் நமக்கு தற்செயலாக அமைகிறது. எங்க இருக்கு இந்த க்ஷேத்திரம்? தமிழ்நாட்டில் திருப்பார்த்தன் பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் சீர்காழியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்திலேயும், புதன் கஷேத்திரமான திருவெண்காட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய திருப்பார்த்தன் பள்ளி 108 வைணவ திவ்ய தலங்களுக்குள் திருநாங்கூர் திவ்யமான 11 திருத்தலங்களில் ஒரு பிரசித்தியான க்ஷேத்திரம் திருப்பார்த்தன் பள்ளி. இங்கு பகவான் அர்ஜுனனுக்காக பார்த்த சாரதியாக ஞானோபதேசம் செய்யப்பட்ட ஞான குருவாக கண்ணன் பிரசித்தியான ஒரு வைபவமான இந்த பார்த்த சாரதி பெருமாள் கோயிலை இதோ நாம் அடைந்து விட்டோம். ஆகா, 5 கலசம், 3 நிலைகள், 75 அடி உயரம் கொண்ட கோபுரமானது நம்மை வரவேற்கின்றது. ஒவ்வொரு நிலையிலும் துவாரபாலகர்களை கொண்ட கோபுர தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, இத்திருக்கோயிலை தரிசிக்கும் போதே ஒரு தனி சிறப்பு நமக்கு புலப்படுகின்றது. எல்லா திவ்ய தேசங்களிலேயும் கோபுரத்தை கடந்தவுடன் பலிபீடம், கொடிக்கம்பம் முதலியவற்றின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைவோம். ஆனால் இந்த திருக்கோயிலிலே கோபுரத்திற்கு முன்னாலேயே நாம் கோபுரத்தை நோக்கி செல்லும் போது பலிபீடத்தை கடக்கின்றோம், உயர்ந்த கொடிக்கம்பத்தை தரிசித்துக் கொள்ளுகின்றோம். அதற்கு முன்னாலேயே பெரிய திருவடியான கருடனுடைய தனி சன்னதியும் கோபுரத்திற்கு வெளியிலேயே அமைய பெற்றிருக்கின்றது. இதோ கருடனை நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பியவாறு நாம் தரிசித்துக் கொண்டு கோபுரத்திற்கு உள்ளே கோயிலை வலம் வருவதற்காக நாம் நுழைந்து விட்டோம். கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். ஆச்சாரிய சிரேஷ்டராக ஆழ்வார்களுக்குள் ஒருவராக விளங்கிய ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், இவர்களுடைய திவ்ய தரிசனம் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்திலே இந்த திருக்கோயிலிலே நாம் அடைய பெறுகின்றோம். இதோ திருமங்கை ஆழ்வார் நின்ற திருக்கோலத்தோடு மூலமூர்த்தியாக நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, வைகாசி விசாகமாகிய இந்த நல்ல நாளிலே பிரபஞ்சன கூடஸ்தரான நம்மாழ்வார் மூலமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, கூடவே உடையவரான பாஷ்யக்காரர் எந்த நம்மாழ்வார் கலியும் கடும் கண்டு கொண்மின் என்று ராமானுஜர் இந்த விக்கிரக ரூபத்திலே இருப்பார் என்று நமக்கு காண்பித்து கொடுத்தாரோ அந்த பாஷ்யக்காரருடைய திவ்ய தரிசனம், யார் விஸ்வக்சேனரே நம்மாழ்வாராக இன்று அவதரித்தார் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த விஸ்வக்சேனருடைய திவ்ய தரிசனத்தை மூலமூர்த்தியாக நாம் அடைகின்றோம். அது மட்டுமா, உற்சவமூர்த்திகள் அதே திருமங்கை ஆழ்வார் நின்ற திருக்கோலத்திலே உற்சவமூர்த்தியாக இதோ தேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். என்ன ஆச்சரியம்! ஆழ்வார் மட்டுமல்ல, ஆழ்வாரோடு சேர்ந்து குமுதவல்லி நாச்சியாரும் திலகத்தை தான் தாங்கிக் கொண்டு கொண்டையோடும் அழகாக கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தோடும் தம்பதி சமேதராக திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியாரோடு இங்கு மங்களாசாசனம் செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு வைபவம். அவருக்கு அருகிலேயே நம்மாழ்வார் உற்சவமூர்த்தியாக நமக்கு சேவையை அளிக்க, பொய்கையாழ்வார், விஸ்வக்சேனர் இவரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகள் இதோ உற்சவமூர்த்தியாக தனக்கு அருகிலே இன்று அவதரித்த நம்மாழ்வாரை மங்களாசாசனம் செய்து கொண்டு, உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர், ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகர்கின்றேன், சீராரும் வேதம் தமிழ் செய்த மையன் எழில் குருகைநாதன் அவதரித்த இந்நாள் என்ற அருகிலேயே ஆதிசேஷனுக்கு கீழ் மணவாள மாமுனிகள் ஆச்சரியமாக அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை இன்றைய தினத்திலே மங்களாசாசனம் செய்யக்கூடிய ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இவர்களுடைய உயர்ந்த தரிசனத்தோடு இதோ நாராயணியத்தை 32வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை இதே ஆச்சாரியனுடைய பிரபாவமாக பட்டத்திரி எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்கு நாம் குருவாயூருக்கும் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். குருவாயூரப்பா, நிரீக்ஷிய துஷ்டாம் முனயத்வதுக்தியாகம் தொத்துங்க ஸ்ருங்கே தரணிமோபந்துகோ. சத்தியவர்தன் உயர்ந்த மத்ஸ்யாவதாரத்தோடு 10 லட்சம் யோஜனைகளை காட்சி அளிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை குரு ஸ்தானத்துல தான் சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கானாம். நீர் எங்களுக்கு குரு மத்தனம் இல்ல. குரு குருனா யாரு? ஏ மத்ஸ்யமூர்த்தே, கூ கூன அஜ்ஞானம்,
ரூனா அதை போக்கக்கூடியவன். இருள் கூன்ற இருள அஜானத்தை ரூ போக்கக்கூடிய ஒரு விளக்காக ஆச்சாரிய ஸ்தானத்துல உயர்ந்த வேதங்களை காப்பாற்றக்கூடிய உயர்ந்த பெருமை வாய்ந்த ஒரு குருவாக எனக்கு நீங்க காட்சி அளிக்கிறேன்னு இவன் சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைபவம் நமக்கு மத்ஸ்யாவதாரத்தோடு எம்பெருமான் அவதாரம் பண்ணது வைகாசி விசாகமாகி இந்த திருநாள்ல எவ்வாறு நமக்கு பொருத்தத்தை அளிக்கிறதுன்னா, நம்மாழ்வாரும் தமிழ் திவ்ய பிரபந்தங்கள்ல நமக்கு வேதத்தை அளித்தவர். அவர் அளித்த திருவிருத்தம்ன்றது ரிக்வேத சாரம், திருவாசிரியம்ன்றது யஜுர்வேத சாரம், திருவாய்மொழின்றது சாமவேத சாரம், பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் நமக்கு அருளி செய்தது அதர்வன வேத சாரமாகும். ஆக நம்மாழ்வாரும் ஆச்சாரியனாக தமிழ் வேதங்களை நமக்கு மீட்டு அழகாக நமக்கு உபதேசம் செய்தருளினார். மத்ஸ்யாவதாரம் எடுத்திருக்கிற சுவாமியும் வேதத்தை மீட்பதற்காக ஆச்சரியமாக அவர் அவதாரம் பண்ணவர். அந்த ஸ்லோகத்தோட பொருத்தம் என்ன ஆச்சரியம்னா, மத்ஸ்ய ரூபமும் பாண்டிய நாட்டில வைகை நதியில மதுரையில அவதாரம் பண்ணார். இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தினுடைய நாயகனான நம்மாழ்வாரும் பாண்டிய நாட்டில திருக்குறுகூர் என்ற அதே தேசத்துல அவதரித்தவர். காரிமாறன், சடகோபன், பராங்குசன் நாம கொண்டாடக்கூடிய இவர் தான் அவதரித்தவுடனே பால் உண்ணாமல், கண் திறக்காமல், அழாமல், அசையாமல் எப்படி மத்ஸ்யமூர்த்தி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினாரோ அதே போல நம்மாழ்வாரும் ஒண்ணுமே பண்ணாம இருந்ததுனால அவ தாயார் தகப்பனார் ஊர்ல இருக்கக்கூடிய திருக்குறுகூர் எம்பெருமானுடைய சன்னதியில இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துக்கு அடியில அவரை விட்டுட்டு நீதான் அவரை காப்பாத்தணும்னு விட்டுட்டு போயிட்டாளாம். அங்க பல ஆண்டுகள் நம்மாழ்வார் தவக்கோலத்திலேயே எழுந்தருளி இருந்து திருக்கோலூரிலே அதே மதுரை தேசத்தில் அவதரித்த மதுர கவி ஆழ்வார் வடக்கே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது தெற்கேந்து ஒரு ஒளி வரத பார்த்தாராம். இங்க சத்தியவிரத மகாராஜா இந்த ஸ்லோகத்துல கடல்லேந்து ஒரு ஒளி வந்து மத்ஸ்ய ரூபமாக சுவாமியை குருவாக சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கார். நம்மாழ்வாருடைய திவ்ய சரித்திரத்திலையும் பார்த்தோம்னா அவருடைய சிஷ்யரான மதுர கவிகளுக்கு தெற்கேந்து ஒரு ஒளி வர அந்த ஒளியை தேடிண்டே வந்து திருக்குறுகூர்ல ஒரு புளிய மரத்துக்கு அடியில் அந்த ஒளி இருக்கிறத பார்த்துட்டு கையை தட்டி கூப்பிட்டார். ஆழ்வாரும் இதுவரைக்கும் பேசாதவர் கண்ணை திறந்தார். செத்ததின் வயிற்றில் சிறியது புகுந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டாரா. அதாவது உயிரற்றதாகிய பிரகிருதியாலான இந்த ஒரு உடம்புல அணுவான ஆத்மா ஒண்ணு புகுந்துருத்துனா அது என்ன சுகத்தை கண்ணுண்டு எங்க இருக்கும்னு மதுர கவிகள் கேட்டார். இதுவரைக்கும் பேசாத நம்மாழ்வாள் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5 நாள் வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிச்சுண்டு அங்கேயே இருக்கும் என்ற ஒரு உபதேசத்தை பண்ணி உடனே 4 வேதங்களையே உங்களுக்கு நான் திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதியாக சொல்றேன், நீ கிடுகிடுகிடுகிடுன்னு எழுதிக்கோன்னு நம்மாழ்வார் சொல்ல வேதங்களையே தமிழ் பிரபந்தங்களாக மதுர கவியானவர் தான் ஆச்சரியமாக எழுதிய அந்த வைகாசி விசாகம் நமக்கு உயர்ந்த நம்மாழ்வார் வேதத்தை தமிழ் பிரபந்தமாக அளித்த இந்த திவ்ய நாளிலே சத்தியவிரதன் உயர்ந்த சுவாமிய வேதத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஞான குருவாக இந்த ஸ்லோகத்துல கொண்டாடிண்டு அவரை சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு 32வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் திருப்பார்த்தன் பள்ளியில் பார்த்தசாரதி கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேத பார்த்தசாரதி பெருமாளின் திவ்ய தரிசனத்தை உயர்ந்த நாராயணியத்தின் 550வது பகுதியிலே நாம் அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண